ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த மாலை வேளையில் ஆண்டவரே கர்த்தனர் எங்களை நினைவு கூர்ந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உன் பிள்ளைகளோடு கூட இன்று பேசப்பட போகிற உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற என் தகப்பன் ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே, அப்பா நீர் எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணுகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வரவேண்டிய பிள்ளைகளை தடையின்றி கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக. அப்பா நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு நீர் பேச வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் இருதயங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிந்தைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தராகிய தேவனே, இந்த மாலை வேளையில் அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே எங்கள் சிந்தைகள் சிதறாதபடிக்கு, எங்கள் இருதயங்கள் வேறு காரியங்களை சிந்தித்து விடாதபடிக்கு தேவ சமூகத்தில் நாங்கள் நிலைத்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படிக்கு அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரே அப்பா நீர் ஒரு மனதின் ஆவி எங்கள் மத்தியில் ஊற்றப்படும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய தேவனே, இந்த வேளையில் கூட அப்பா நீர் எங்கள் மத்தியில் கடந்து வாங்க அப்பா. நீர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் உள்ளி திரியங்களை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிற தேவன் அல்லவா. இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேர் பேராய் நீர் இடைப்பட்டு பேசுவீராக அப்பா. எங்கள் இருதயம் நேராய் திருப்பப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நாங்கள் பாரத்தோடு அறிந்து அப்பா நாங்கள் செபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற திட்டத்திற்கு அப்பா மிக பெரியது ஆண்டவரே. அதை எண்ணி பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நீர் பாராட்டின கிருபை அல்லவா, நீர் பாராட்டின இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே. அப்பா நாங்கள் எங்கே சிதறி கிடந்தாலும் உம்முடைய சமூகத்தில் எங்களை இணைத்திருக்கிறீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தில் நீர் இடைப்பட்டு பேசுவீராக அப்பா. நாங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனை பேசுகிற தேவனோடு நாங்கள் இணைக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய கண்களை திறந்தருளுவீராக ஆண்டவரே. எங்கள் அப்பா எங்களுடைய இருதயம் உமக்கு நேராய் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே விரும்பத்தகாத காரியங்களை கர்த்தர் இப்பொழுதே நீர் எடுத்து போடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒரு விஷயங்களை கழுவி சுத்திகரிப்பீராக ராஜா. ஆண்டவரே இந்த வேலையில கூட ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் கடந்து வாங்க தகப்பனே. வரவேண்டிய பிள்ளைகளை தடையில்லாமல் நீர் அப்பா துரிதமாய் கொண்டு வந்து இணைக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மீதியா இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தி கொள்ளுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸ்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். இதனால் கூட உங்கள் பாட்டுத்தாள் இருக்கிற முதலாவது பாடல், ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரைக்கும் உன்மேல் அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள
போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுதற்காரிய தன்மையுள்ள என் ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத என் ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் செய்பலவான வினை பொருந்தருளும் மேலான தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வினை பொருள் தருளும் மேலான என் ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று துதி மிகுந்தேறு ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று என் ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. இந்த பாடல் அருமையான ஒரு பழைய பாடல். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நாளில் சில நேரம் நாம் துதிக்கும்படியாக வந்திருக்கலாம், தேவனுடைய ஆலயத்தில் வரலாம், ஆனால் பாதி எண்ணம் வேறு எங்கேயா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டில் சில நேரம் ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் சபையில் சொல்லுவோம், வீட்டில் செய்து வைத்த குழம்பெல்லாம் கரெக்டாக மூடி தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, போய் கண்டிப்பாக உங்களுக்கென்று எலியாக்கு ஒரு காகத்தை கொடுத்தே போஷிக்க முடியும்னு சொன்னால், தேவன் எந்த காகத்தையும் எந்த பூனையும் வராதபடி உங்களுடைய ஆகாரத்தை பாதுகாப்பார். அதனால் பாதி எங்கேயோ யோசனை இருக்க வேண்டாம், இங்கே நீங்கள் முழு மனதோடு இருப்பீங்க என்று சொன்னால், இந்த பக்தன் பாடல் எழுதி வைத்தது போல் நீங்கள் யார் மேலே எது மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறீங்களோ அந்த அன்பு தேவன் மேலே இருக்குன்னு சொன்னால் அவர் முழு மனதோடு துதிக்கணும்னு சொல்லி தான் இந்த பாடல். ஏன்னா இந்த உலகத்தில் தினம் தினம் மூன்றாவது ஒரு வார்த்தை, தினம் தினம் நீ உலகில் நீ செய்கிற எல்லா காரியத்துக்கும் பலனை கொடுக்கிறவர். அதனுடைய வினை பொருள் அப்படின்னு சொன்னால், நாம் செய்கிற காரியத்துக்கு ஒரு செயல், அதாவது நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், அதற்கு ஒரு பலன் பெறுவோம்ல, அந்த பலனையும் பெறுவதற்கு மேலான பெரிய கிருபையை தேவன் தருவாராம். அந்த ஒரு அடியை மட்டும் பாடலாமா நம்ம? தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வீணை பொருந்தருளும் மேலான, தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வீணை பொருந்தருளும் மேலான என் ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. இதுக்கு அடுத்த பாடல், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் ஜெப வீட்டின் நன்மையாலே. நம்முடைய ஆலயத்தில் மாத்திரம் தான் ஜெப வீடு கிடையாது, எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடி இருக்கிறோம் அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன்னு சொன்ன தேவன். இங்கே ஒரு ஜெப வீடு. நீங்கள் துபாய் தேசத்துக்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் சர்ச்சஸே பார்க்க முடியாது, ஏன்னா அது அரபு நாடு. அந்த நாட்டில் இடம் சொல்லி
எந்த ஒரு ஆலயத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அங்கே எப்படி சர்ச் நடக்குது, எப்படி ஆலயம் நடக்குதுன்னு சொன்னால், சாயங்காலத்தில் இல்லட்டினா ஒரு அதிகாலை 3 மணி 4 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அண்டர் கிரவுண்டில் ஒரு இந்த மாதிரி ஹால், இதில் தான் வந்து தேவனை ஆராதிப்பாங்களாம். இன்றைக்கு நாம் இங்கே ஆராதிக்கும் போது நம்மத்தில் தேவன் வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனால் இந்த பாடல், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், ஜெப வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், ஜெப வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், ஜெப வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, தேவாலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, இன்று சபையுடன் உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, துதி பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. உண்மையா சொல்லுவோமா? நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கையை உங்கள் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே
துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க சொல்வோமா? உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. எங்கள் தூயவரே சுவையே. இந்த மூன்றாவது சரணம் எப்படியாக சொல்லுகிறது? நன்மை செய்தவருக்கே நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம், எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய். அந்த நாட்களில் பார்க்கும்போது பழைய ஏற்பாடில் காணிக்கை எப்படி தெரியுமா செலுத்துவாங்க? ஒரு மனுஷன் இன்றைக்கி தான் பணம் கொடுக்கறது, தசவாங்க கொடுக்கறது, இதெல்லாம் இந்த நாட்கள் தான். ஆனால் பழைய ஏற்பாடில் எப்படி காணிக்கையை கொண்டு வருவாங்கன்னா, அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன கொடுப்பாங்கன்னா, சிலர் என்ன பண்ணுவாங்களாம், மாவு கொடுப்பாங்களாம், சிலர் புறா குஞ்சுகளை கொடுப்பாங்களாம், கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா ஆட்டுக்குட்டி கொடுப்பாங்களாம், ரொம்ப வசதி இருக்குன்னா கடாக்களை கொடுப்பாங்களாம், காளைகளை கொடுப்பாங்களாம். ஆனால் இன்றைக்கி புதிய பாட்டு பிள்ளைகள் எதை தன்மை கொடுக்கணும்? உதகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்தணும்னு சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுது. நாம் யாவரும் எழுந்து நின்று எவ்வளோ நன்மை பெற்றிருக்கோம். நான் நன்மையே ஏசப்பாட்டை பெறலன்னு சொல்கிறவங்க ஒருத்தருமே இருக்க முடியாது. நன்மை செய்தவருக்கு நாங்கள் இன்னைக்கு சபையோடு சேர்ந்து நன்றி செலுத்த வந்திருக்கோம். எங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாங்கள் செலுத்தும்படியாக உங்களுடைய கரங்களில் உற்சாகமாக விதைக்கிறோம். இந்த விதைப்புக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. ஆகவே இந்த மூன்றாவது சரணத்தை நாம் சேர்ந்து பாடுவோம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. கரங்களை தட்டி பாடுவோம். நன்மை செய்பவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிற. நன்மை செய்தவர்க்கே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. சொல்வோமா திருப்பி? நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதிட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எனக்கு நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே
உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களில் உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. எங்கள் தூயவரே சுவையே, எங்கள் தூயவரே சுவையே. கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்மைகளை மாத்திரம் பெறுவர்களாக இல்லாம நன்மை பெற்றவருக்கே நாம் நன்றி பலிகளை செலுத்தும்படியாக தேவனுக்கு இந்த நாள் ஆண்டவரே எவ்வளோ நன்மை எங்க வாழ்க்கையில செய்திருக்கீங்க அப்பா. எப்பேற்பட்ட கிருபைகள் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க அப்பா. நாங்கள் நினைக்க கூடாத பெரிய அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களாப்பா. இதற்கு எவ்வளவு வேணும் பாத்திரம் தகுதி இல்லாத எங்களை இதனால தகுதிப்படுத்தி வைத்திருக்கீங்க, எங்களை பலப்படுத்தி வைத்திருக்கிறீங்களே என்று சொல்லி உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரித்து பாருங்க. இந்த உலகத்துல யாருமே செய்ய முடியாத பெரிய காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் செய்ய முடியும் என்று நினைப்பீங்க என்று சொன்னா நீங்க சொல்லுங்க, முழு உள்ளத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட அவளை அன்பு கூர்ந்து பாருங்க. அன்பு கூறுவது என்று சொன்னா அவரோடு தொடர்புல, அவரோடு கூட ஆண்டவரே நீங்க செய்ய போற நன்மைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. நீங்க கொடுக்க போற சுகத்திற்காக நன்றி ஏசப்பா. நீங்க கொடுக்க போற பெரிய நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. எங்களோட கண்கள்ல காணாத பெரிய நன்மை, எங்களுடைய இருதயத்துல தோன்றாத பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க எங்களுக்கு கொடுக்க போறீங்க. அதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சொல்லி பாருங்க. இந்த உலகத்துல யாருமே இல்லாட்டி கூட என் தேவாதி தேவன் சொல்றா, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் உன்னோட கூட இருந்து நீ போகணும்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர செய்வேன். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி சொன்ன தேவன் இன்று வரைக்கும் நம்மளை கூட நடத்தி கொண்டிருக்கிற தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இது வரைக்கும் என்னுடைய சுய ஞானத்தில் நடந்திருக்கலாம், என்னுடைய சுய புத்தியில் நான் நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் அறிந்து கொள்கிறேன், என் தேவன் ஒருவர் தான் எங்களை ஞானத்தோடு நடத்துகிற தேவன். எங்கள் தேவன் ஒருவர் தான் எங்களை கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிற தேவனை இதனால் கொஞ்ச நேரம் உயர்த்துவோமா? இந்த 4வது பாடல் இப்படியாக குறிக்கிறது, உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. நாம உயர்த்துறனால தேவன் உயர்ந்திருவர் அல்ல, அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவனை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துவது தான் உம்மை உயர்த்தி என்று சொல்லி இந்த பாடல்.
இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த சாயங்கால வேளை வந்திருக்கலாம். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை உண்டாக்கின தேவன், நம்மளை உருவாக்கின தேவன், நம்மளை கண்மணி போல காக்கிற தேவன். அந்த நல்ல தேவன்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே நாங்கள் உண்மையை உயர்த்துகிறோமாப்பா, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லுவோமா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்துமா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகின்றேன், காலமெல்லாம் சுமக்கின்றே சுமக்கின்றே. கரம் பிடித்து நடத்துகிறேன் நடத்துகிறேன், காலமெல்லாம் காலமெல்லாம் சுமக்கின்றேன் சுமக்கின்றேன். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றேன், காயமெல்லாம் காயமெல்லாம் ஆற்றுகிறேன். கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றேன், காயமெல்லாம் காயமெல்லாம் ஆற்றுகிறேன். நன்றி 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 சொல்வோமா. நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. சொல்வோமா. நல்லவரே நல்லவரே நல்லவரே, வல்லவரே வல்லவரே, காண்பவரே காண்பவரே, என்னை காப்பவரே என்னை காப்பவரே. நல்லவரே நல்லவரே, வல்லவரே வல்லவரே, காண்பவரே
அன்பவரே என்னை காப்பவரே காப்பவரே நன்றி அல்லேலூயா நன்றி அல்லேலூயா நன்றி அல்லேலூயா நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா அல்லேலூயா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி கரங்களை உயர்த்தி பாடுவோமா பேப்பர்லாம் வச்சுட்டு உள்ளம் மகிழுதையா ஏசப்பா உண்மையா சொல்லுவோம் உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதை கடைசி ஒரு வாட்டி சொல்வோமா உம்மை உயர்த்தி உயர்த்தி உண்மையாக உள்ளத்திலிருந்து என் உள்ளம் மகிழுதே ஏசப்பா உம்மை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதயம் உள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா என் இதயம் துள்ளுதையா என் இதயம் துள்ளுதையா இருதயத்தில் உண்மையாகவே இருதயத்தின் ஆலயத்திலிருந்து ஆண்டவரே உம்மை உயர்த்தும் போது எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய படிப்பு நம்முடைய பட்டங்கள் நம்முடைய உயர்வுகள் நம்முடைய எல்லா விதமான பலத்தையும் ஜெயத்தையும் கிருபையும் கொடுத்த தேவனுக்கு இந்த நாளில் மறுபடியுமாக உள்ளத்தின் ஆழத்தில் அந்த உயர்த்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாரு. இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ காரியங்களை தேவன் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி செலுத்தணும்னு நினச்சா ஒரு வருடம் கூட போடாதான். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் வரும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்துடுங்க. அவருடைய பாதத்தில் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் நீதிமானை தள்ளாட ஒட்டாராம். நீங்க உண்மையிலே நீதிமானா இருப்பீங்க என்று சொன்னா உங்களை தள்ளாட ஒட்டவே மாட்டார். ஏன் சொன்னா அவர் நம்மளை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவர் உங்களை பார்த்து சொல்றார், உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாருமே எனக்கு துணை இல்லை நினைக்காதீங்க. உங்களோடு இருக்கிற தேவன் சொல்றார், ரைட் ஹேண்ட், அவர் வலது கையை பிடித்து சொல்றாராம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன், நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், மகிமை பொருந்திய பட்டையும் அவரே சொல்ற. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுவோமா? ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா, எங்களை இங்கே கொண்டு வந்ததுக்கு நன்றி ஏசப்பா. எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒரு குடும்பமாக சேர்த்து உம்மை ஆராதிப்பதற்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்களே ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. இதில் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்த, கிருபையுள்ள வசனத்தை கேட்கிறதுக்கு எங்களை செவிகளை இருதயம் திறந்திருக்கட்டும். ஹல்லேலூயா. ஓரி மம்மரந்தா சந்தரதுரமா ஊரமதுரமா சந்தரதுரிமமா ஊரபகு ஓரி மமதன சந்தரதுரமா. உங்களுடைய நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறாரா? உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் கர்த்தருடைய நினைவு பெரிதானது.
நீங்க ஏதோ காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த கவலை வாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல வைத்திடுங்க. உங்களை ஆதரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உங்களை வழி நடத்த தேவன் ஒருவர் உண்டு. உங்களை தப்புவிக்க தேவன் ஒருவர் உண்டு. தானியேல சிங்கத்தின் கெபில போட்ட போதும் சிங்கத்தின் வாயே கட்ட முடியும் என்று சொன்னா, இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களோட வாயை தேவனால் கட்ட முடியும். ஹல்லேலூயா. என் தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் செய்து முடிப்பாரா, செய்ததை நிறைவேற்றி முடிப்பாரா. எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்த உம்முடைய மகா பெரிய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிப்பதற்கும் உம்மை போற்றி பாடுவதற்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக சோதரம். இதனால வந்திருக்க அருமையான நம்முடைய தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாங்க அப்பா. உம்முடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறாங்க அப்பா. இந்த பிள்ளைகளோட நீங்க பேசுகிற பிள்ளையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. மத்தேயு 10:20 சொன்ன வார்த்தை பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரை உங்களிருந்து பேசுகிறவர் சொன்னது போல் இந்த பிள்ளைகளோட பேசுங்க. இந்த ஊழியத்துக்கு மூளைக்கல்லாக தூணாக இருக்கிற அருமையான சிஸ்டர் ரேச்சலுடைய குடும்பத்திற்காக செபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்கள் செய்கிற தொழில்களை ஆசீர்வதிங்க. அவருடைய கையிட்டு செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்கிற, உழைக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய பிள்ளைகளையும் சந்தையை ஆசீர்வதி. அன்று நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் இவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து இவருடைய அற்புதத்தை மற்றவர்கள் கண்டு இவர் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெறத்தக்கதாக உதவி செய்யும். மீதியான நேரத்தை உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் அமர்வோம். ஹலோ, ஈவினிங் சர்வீஸுக்கு எல்லாரும் வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா எல்லாருமே? வெரி குட். ஓகே, நம்ம கர்த்தரோட வார்த்தைகளுக்குள்ளே செல்லலாம். பாஸ்டர், கேன் யூ ப்ளீஸ் Exodus 14:5-10. Exodus 14:5-10. இன்னைக்கு என்னோட டாபிக் என்னன்னா ரிமைண்டர்ஸ் ஆஃப் த ரெட் சி. ரெட் சீல ரெட் சி பற்றி தெரியும் இல்லையா? எக்ஸடஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா Exodus 14:5-10 அந்த 5 verses யாராவது கொஞ்சம் படிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெட் சி இருக்குது, கடல் இருக்குது, பின்னாடி சேரியட்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதில் நிறையா நம்ம லைஃப்பை பார்க்கும்போது ஒரு சிச்சுவேஷன் இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனோட மனம் எப்படி இருக்கும். இப்போ தான் அவங்க இஸ்ரேலில் இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே கடவுள் மோசஸை அமுச்சு அங்கே மோசஸ் போயிட்டு வேறு மிரக்கிள்ஸ் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அவங்கள அங்கேருந்து கூட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். சரி, உண்மையாகவே சைனாய் மலைக்கு போய்
கர்த்தர் தான் நம்மளை வந்து ஃபஸ்ட்டு நம்பிக்கையை உண்டாக்கி அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அப்புறம் மோசஸ் வந்து அவங்கள லீட் பண்ணி அப்புறம் இந்த அநேக காரியத்தை வந்து ஃபேரோ முன்னாடி காட்டி ஃபேரோ மனசை மாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் அவங்க எங்கே போகிறாங்களாம்? இந்த ரெட் சீ கிட்ட. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இப்போ யாராவது உங்களை வந்து இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க சிஸ்டர், இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிளே. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் இல்லைன்னா நம்ம என்ன பைபிள் என்ன போட்டிருக்க ஒரு கதை கதை அப்படி தான் இருக்கும். நம்ம அதை நம்ம வாழ்க்கைக்குள்ளே எடுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு அவங்க மனசு எப்படி இருக்கும், அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க, என்ன நடந்திருக்கோன்னு நம்ம அதை உள்வாங்கினா தான் நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து இதோட ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைக்கே ரொம்ப நம்ம டென்ஷன் ஆகிடுறோம். இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல வேலையில் நீங்கள் இருக்கீங்க, வேலை ஒரு சின்ன விஷயந்தான், அதில் இருக்கீங்க. நான் வந்து உங்ககிட்ட பேசி மனசை மாற்றி அங்கேருந்து உங்களை விட்டு இங்கேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு உங்களை ரோட்டில் நிற்க வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அப்படி தான் நின்னாங்க. அவங்க வேலை போச்சு, அவங்களுக்கு இருந்த வீடு போச்சு, அவங்க பழைய முதலாளி துரத்திக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்கள சாவடிக்கணும் அப்படின்னு. அங்கேருந்து தப்பிச்சு போனால் உள்ள கடல். யோசிச்சு பாருங்க, உங்கள் பழைய முதலாளி உங்களை துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. அப்படிதான் வந்து இஸ்ரேலைட்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? வேலையும் போச்சு, வீடும் போச்சு, சரி கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த வேலை, ரொம்ப கொடுமை தான். அட்லீஸ்ட் அங்கே நம்மளுக்கு வீடு குழந்த வாசல் இருந்துச்சு, சரி இவங்க வந்தாங்க ஏதோ ஒன்று சொன்னாங்க நம்பி நம்ம போகிறோம். இங்கே போய் பார்த்தா பின்னாடிலேருந்து இவங்க என்ன சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, முன்னாடி போனால் கடலில் போயிட்டு நம்ம வந்து தற்கொலை தான் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றியும் நம்ம போயிருக்கலாம், இந்த வழியாக வந்துட்டோம். இந்த மோசேக்கு உண்மையாகவே தெரியுமா வழி? ஏன்னா பாலஸ்டைன் மூலியமாக போயிருக்கலாம், இல்லை இந்த வழியை கூட்டு வந்துட்டாரு. கர்த்தர் தான் உண்மையாக அந்த வழியை சொன்னாரா, இல்லை இந்த ஆள் பாட்டுன்னு கூட்டிட்டு போகிறாரா, இல்லை கர்த்தரோட ஐடியா தான் என்ன? அங்கேயே நம்ம செத்து இருக்கலாம், இல்லை அங்கே கஷ்டப்பட்டாச்சும் வேலை பண்ணியிருக்கலாம். வா நான் உன்னை கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், பிரமாதமாக இருக்கும்னு ஒரு ப்ராமிஸ், அதை நம்பி நம்ம வந்தோம், இப்படி மாட்டியிருக்கோம். இந்த மாதிரி வந்து நிறைய டைம் வந்து இதாச்சும் ஒரு ரியல் லைஃப் பெரிய சிச்சுவேஷன். ஆனால் நம்ம சின்ன 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 விஷயத்துக்கே வந்து நம்ம மைண்டு வந்து ரொம்ப அலைப்பாயுது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நம்ம ஐயோ இப்படி என்ன பண்ண போகிறோம், என்ன ஆக போகிறோம். இந்த சிச்சுவேஷன் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, இந்த சிச்சுவேஷன் வந்து சில பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருக்கிற பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதுக்கு ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது வந்தாலும் உங்களோட ஈஸியாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க, டென்ஷன் ஆகாது, பிபி ஏறாது, கடவுளை வந்து வீணாக கேள்வி கேட்க மாட்டீங்க, நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக்க மாட்டீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து ரொம்ப வந்து ஆஜிடேட் பண்ண மாட்டீங்க, நிம்மதியாக வாழ்க்கை போகும். என்ன பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம் சரிங்களா? 9 பவர்ஃபுல் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, God knows what he is doing. நம்மளுக்கு ஒன்று மட்டும் ஷுவராக நம்ம மைண்டில் நம்ம எழுதி வச்சுக்கணும், கடவுள் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். கரெக்டா? ஆமேண்ணா? கடவுளுக்கு தெரியுமா? நம்ம பிளானோட அவர் பிளான் பெட்டர்ன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் பிளான் தான் பெட்டர்ன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்களும் ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மனுஷனை நம்புறது பெட்டரா, இல்லை நம்ம எல்லாரையும் படைச்ச கடவுளை நம்புறது பெட்டரா? ஏன்னா நீங்களும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான். உங்களுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதுவும் எங்களுக்குள்ள தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் 10 கை கிடையாது, பறக்கிற சக்தி கிடையாது, எதுவும் அப்படியே இருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ணவும் போக முடியாது, உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணவும் முடியாது. ஏன்னா நான் பிரச்சனையை சால்வ் பண்ண நான் போன வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் பிரச்சனையை சால்வ் பண்ண, 2 ஆள் பிரச்சனையை சால்வ் பண்ணால் இதோ இந்த சபையில் இருக்கவங்க கூட சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. நான் சால்வ் பண்ணோன்னு போனேன்னா போயிட்டே தான் இருக்க முடியும். யாருக்கு எல்லா சக்தியும் இருக்குது? கடவுளால் தான். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனத்தோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நினச்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கடவுளுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியும், அவர் நம்ம இந்த பாதையில் கூட்டு வந்திருக்காரு, அவர் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா God knows. சம்டைம்ஸ் ஐ நீட் டு வெயிட் பண்ணி, கடவுளே உங்களுக்கு தெரியும் கஷ்டமாக தான் இருக்கும், பயமாக தான் இருக்கும், ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும்,
எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம மனுஷன், நம்மளுக்கு அந்த படபடப்பு இருக்க தான் செய்யும். இல்லை நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு உட்கார முடியாது, இருக்கும். ஆனால் அது இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், கடவுளுக்கு தெரியும் கடவுள் எங்களை கூட்டு வந்திருக்காரு, நான் அவரை நம்புற உண்மையான ஃபேத் என்ன தெரியுமா, எங்கே இருந்தாலும் கடவுளை நம்பி கடவுள் நோஸ் பெட்டர்ன்னு நினச்சி நம்மளை காம வச்சுக்கிட்டு தான் ஃபேத்து. இப்போ டேனியல் வந்து டென்னில் வந்து லப 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 லபன்னு கத்தி சுற்றிக்கிட்டு ஓடிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தானா அது ஒரு மிரக்கல் ஆயிருக்குமா? கடவுள் காப்பாற்றிருப்பாரு. ஆனால் வீணா அவனுக்கு தான் பிபி ஏறி இருக்கும், லயன் கண்ணு காத்த குத்தி இருப்பான், அது மூலியமா லயன் அவனை புறாண்டி இருக்கும், இதான் ஒன்று நடந்திருக்கும். கரெக்டா? சில டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, நம்ம ரொம்ப ஒரு சுச்சுவேஷன் வந்து கடவுள் நம்மளை சொல்கிறாரு, இருமா நான் உன்னை காப்பாற்றுறேன், எனக்கு தெரியும் இந்த பாதையில் நீ போயிட்டு இருக்க, வெயிட் பண்ணு. அந்த வெயிட்டிங் டைமுக்கு நம்மளுக்கு பொறுமை கிடையாது, நம்மளால வந்து வெயிட் பண்ண முடியல. ஒரு அரிசியை வேக வைக்கணும்னா கூட ஒரு டைம் இருக்குது, ஒரு கேக்கை குக் பண்ணால் கூட ஒரு டைம் இருக்குது, ஒருத்தங்க வந்து ஒரு குழந்தைய பெற்றுருக்குன்னா கூட டைம் இருக்குது. எல்லாத்துக்குமே வெயிட்டிங் டைம் முக்கியம். நீங்கள் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிங்கன்னா கூட ஃப்ளைட்டு டேக் ஆஃபுக்கு ஒரு டைம் இருக்குது, ட்ரெயினுக்கு டைம் இருக்குது, பஸ்ஸுக்கு டைம் இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ ஜெபத்துக்கும் டைம் இருக்கணும்ல, எல்லாத்துக்குமே இருக்கணும்ல. நீங்கள் கொஞ்சமாச்சும் பொறுமையாக, அந்த பொறுமையாக வெயிட் பண்ணும் போது தான் உங்கள் நம்பிக்கை பில்ட் ஆகுது. ஏன்னா யூ ஆர் ஹோப்பிங் இன் வாட், யூ ஹேவிங் ஃபேத். ஃபேத் என்ன? த எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் அன்சீன். உங்களுக்கு தெரியாத பற்றி நீங்கள் ஃபேத்தை பில்ட் பண்ணுறீங்க. ஏன்னா அந்த டைம், ஏன் அந்த வெயிட்டிங் பீரியடும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைமு, அது பேஸ்ட் ஆன் யூ தான் உங்கள் வெயிட்டிங் பீரியட். சில பேருக்கு ரொம்ப சீக்கிரமாக நடந்துடும், சில பேருக்கு ரொம்ப டைம் எடுக்கும். எப்படி வந்து மட்டனுக்கும் சிக்கனுக்கும் குக்கிங் டைம் மாதிரி, ஃபிஷ்ஷுக்கும் ப்ரானுக்கும் குக்கிங் டைம் மாதிரி ஃபாஸ்ட்டாக சிலது ஆகிடும், சிலது ரொம்ப டைம் ஆகும். அது வந்து ஸ்டவ் பிரச்சனை கிடையாது, அது மீட்டோட பிரச்சனை. சம்டைம்ஸ் என்னென்னா நம்மளுக்கு கடவுள் வந்து நீட்ஸ் டு ஒர்க், நம்மக்குள்ளே நிறையா ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இருக்கிற ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், நம்ம மைண்ட் இப்படி இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன சொல்லுவார் கடவுள், ஃபஸ்ட்டு இருமா, உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங் நான் கொடுக்குறோன்னா கூட ஃபஸ்ட்டு நீ அந்த பிளெஸ்ஸிங்குக்கு ஃபஸ்ட்டு நீ ஆயுதப்படுத்து, நீ கரெக்டாக ஆகணும், அப்போ தான் நான் கொடுக்க முடியும். இல்லைனா நான் கொடுத்தாலும் உனக்கு அதை என்ன வச்சு பண்ணோன்னு தெரியாது, திருப்பி அடுத்த இதுக்கு திருப்பி குதிக்க ஆரம்பிப்பேன். இப்போ எப்படி இவங்களுக்கு வந்து டக்கு 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 டக்குன்னு மிரக்கல், ஃபஸ்ட்டு வந்தாங்க, ஃபஸ்ட்டு பிளேக்ஸு டக்கு டக்குன்னு, அப்புறம் வந்து பாஸ் ஓவர் அவங்க மட்டும் தப்பிச்சாங்க. நெக்ஸ்ட்டு இஸ்ரேல் ஈஜிப்டில் இருக்கிற ஆளே வந்து இவங்களுக்கு நகைலாம் கொடுத்து கிளம்புனாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து வந்தாங்க. ஸோ டக்கு டக்கு நடக்கும்போது என்ன பண்ணுறது, எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. இஸ்ரேல் ஜனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து காட் நோஸ் வாட் ஹீ இஸ் டூயிங். கடவுளுக்கு ஒருத்தரோட இங்கே உட்காந்துட்டு இருக்க ஒரு வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எதுக்காக ஒரு ஆளுக்கு ஒரு டைம் எடுக்குது, எதுக்காக இன்னொரு ஆளுக்கு இந்த பிளானு, எதுக்காக இவங்களுக்கு இதை கொடுத்துருக்காரு, எதுக்காக இது இவங்களுக்கு கொடுக்கல, என்ன அப்படின்னு கடவுளுக்கு தெரியும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். நம்பினீங்கன்னா தான் உங்களால் வந்து இந்த லைஃப்பை வந்து பாஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து காட் லீட்ஸ் ஆர் வே. கடவுள் தான் நம்மளோட வழிகாட்டி. இந்த என்டையர் இதில் எக்ஸடஸ் 13:21 யாவது படிங்களேன் ப்ளீஸ். 13:21. பார்த்தீங்களா, பழைய காலத்தில் வந்து பில்லர் ஆஃப் க்ளவுடும் பில்லர் ஆஃப் ஃபயரும் க்ளவுடும் இருந்துச்சான் அந்த டைமில். அது மூலியமாக தான் வழிகாட்டுறது. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் இருக்குது, நமக்குள்ளேயே இருக்குது ஹோலி ஸ்பிரிட். த ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித்தின் அஸ். அந்த ஃபயரும் கடவுளோட கிரேஸ் அந்த க்ளவுடும் நம்ம கூட தான் இருக்குது. அதே தான் இப்பயும், வேறு புது ஃபார்முலாவே கிடையாது, அதே ஃபார்முலா தான். நம்ம வாழ்க்கையை கைட் பண்ணுறதுக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் இன்னமும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு சொல்லுங்கள். கடவுள் நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணோன்னா நம்மளுக்கு அதுக்கு என்ன பண்ணணும். இப்போது இது வந்து ஒரு மெசேஜ் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு பேச்சு தான், ஒரு பெரிய ப்ரீச்சிங் கிடையாது. கடவுள் என்கிட்ட என்ன பேசினாரோ, ஒரு சாதாரண மனுஷன் என்கிட்ட என்ன பேசியிருக்காரோ அதை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். சொல்லுங்கள். இப்போ நான் வந்து உங்களை இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கோல்டா சிஸ்டர் இன்றைக்கி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா கோல்டா சிஸ்டர் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். ஆமாம், ஒரே ஒரு பாயிண்ட், அவங்க என் கூட வரணும்.
ஃபஸ்ட்டு எனக்கு கோல்டன் சிஸ்டர் தெரிஞ்சிருக்கணும், கோல்டன் சிஸ்டருக்கு எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் கூப்பிட்டோன்னே என் மேலே நம்பிக்கை வந்து அவங்க வரணும். சரி, நான் உங்களுக்கு பாதி வயலில் இறக்கி விட்டுற மாட்டேன், இல்லை யாராவது கூட வந்து பிடிச்சி கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு நம்பி அவங்க வரணும். ஸோ முக்கியமாக வந்து நோயிங் காட் அண்ட் ஹேவிங் ஃபேத் இன் காட், இது 2 இருந்தாலே யூ வில் அலோவ் காட் டு லீட். அவங்கள லீட் பண்ண விட்டுருவீங்க நீங்கள். உங்களுக்கு கடவுளை நல்லா, கடவுள் வந்து ஹீ இஸ் மை ஃபாதர், ஹீ இஸ் அ குட் காட், ஒரு நல்ல தகப்பன், அவர் என்னை எதுவுமே பண்ணிட மாட்டார், இந்த நம்பிக்கை இருந்து தெரிஞ்சுக்கிட்டு, 2வது என்ன எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ ஒரு கரெக்டாக சேர்த்துருவார் அந்த நம்பிக்கை இருந்துட்டாலே நீங்கள் விட்டுருவீங்க கடவுளை. அப்பா நீங்கள் லீட் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்னு. அது இல்லைன்னா, இப்போ நான் போய் ரோட்டில் இருக்க லேடியை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த மேலேங்கிலையும் பார்ப்பாங்க, என்னடா அந்த அம்மா பாவம் பார்க்க நல்லா தான் இருக்குது, நம்மளை சடனாக வந்து கூப்பிடுது, எதுக்கு நம்மளை கூப்பிடுது, ஒழுங்காக கொண்டு போய் விட்டுருமா, இல்லை வேதனை பிரச்சனையா, என்னத்துக்கு, எதுக்கு மேடம் எதுக்கு மேடம்னுவாங்க. நிறைய டைமு நம்மளுக்கு ஆளை தெரிஞ்சுக்கிட்டே, எதுக்கு மேடம், ஏன் கர்த்தாவே, நானா கர்த்தாவே, ஐயோ சரியாயிடுமா, ஐயோ இப்படி சொல்கிறாரே நடக்குமா அப்படின்றோம். அது வந்து இட்ஸ் ஆப்போசிட் ஆஃப் ஃபேத். நம்ம எல்லாருமே வந்து கரெக்டாக தான் போகணும்னு நினச்சிட்ருக்கோம். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கோம், நான் காலையில் எழுந்திரிச்சிட்றேன், பைபிள் படிச்சிடுறேன், நான் வந்து சர்ச்சுக்கு போயிடுறேன், செஞ்சிடுறேன். ஆனால் என்ன தெரியுமா, அந்த ஆட்டிடியூடும் மைண்டும் தான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக செக்கில் வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு ஆளோட பிபி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பாடுக்கு பின்னாடி மாற்றிக்கிட்டே இருக்கும். ஆமாங்களா, கரெக்டாக, எல்லாமே மெடிக்கல் ஸ்டாஃப் தானே. அதே மாதிரி தான் நம்மளோட ஃபேத்தும் மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி குளுக்கோஸ் மாறுதோ, பிரச்சனைக்கு முன்னாடி பிரச்சனைக்கு பின்னாடி ஃபேத்து எப்படி வந்து டக்கு 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 டக்குன்னு மாறும். ஸ்டாண்டர்டாக இருக்கணும். பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரட்டும், பிரச்சனை என்ன ஆகிட போகுது, என்ன ஆகிட போகுது சொல்லுங்கள். ஒரு பெரிய பிரச்சனையாக வருது, நம்ம நம்பிக்கை யார் மேலே வச்சுருக்கோம்? நீங்கள் மனுஷன் மேலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, சிஸ்டர் எனக்கு யாருமே இல்லை மேடம் லைஃப்பில், ரொம்ப நல்லது உங்களுக்கு யாருமே இல்லைனா. யாருமே இல்லைனா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஆளுங்க இருந்தால் வச்சுக்கோங்களேன், குழப்பம்தான், நம்பர் 1 குழப்பம். உங்களுக்கு யாருமே வாழ்க்கையில் இல்லைனா, ஐயோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க, கர்த்தரை மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா கடவுள் இருந்தார்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நிஜமாக சொல்கிறேன், வித் காட் யூஆர் அ மெஜாரிட்டி. நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்ல. கடவுள் உங்களை உயர்த்துவார், கடவுள் உங்களை காப்பாற்றுவார், கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாரு, எங்கே கொண்டு போய் விடணுமோ விடுவார், உங்களை வீணாக குழப்ப மாட்டார், உங்களை டென்ஷன் ஏற்ற மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். நீங்கள் ரொம்ப மனுஷன் அட்வைஸு, இந்த மனுஷன் கொடுத்துட சுற்றிட்டு இருக்கும் போது தான் ஒரு நாள் புத்தி, இன்னொரு நாள் இருக்காது. காலையில் ஒழுங்காக பேசுவாங்க, சாயந்தரம் ஒழுங்காக பேச மாட்டாங்க. ஒரு நாள் மூஞ்சி கொடுத்து பேசுவாங்க, நெக்ஸ்ட் டே மூஞ்சி திருப்பிப்பாங்க. ஒரு நாள் ஹெல்ப் பண்ண வருவாங்க, நெக்ஸ்ட் சொல்லுவாங்க, நான் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணலை. ஏன் சிஸ்டர் அன்றைக்கி பண்ணலை, உங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதா? நான் மட்டும் பண்ணுறேன், நீ பண்ண மாட்டேற. இதெல்லாம் மனுஷங்க கூட தான் வரும். ஸோ எவன் ஒருத்தன் வந்து என்கிட்ட சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ எனக்கு யாருமே இல்லைனா நான் ஃபஸ்ட்டு அவனுக்கு கை கொடுத்துருவேன், ரொம்ப நல்ல ஆள் பண்ணி, உனக்கு யாருமே வேண்டாம், இந்த வம்புக்கே வேண்டாம், நீ கடவுள் கூட இரு, 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் லைஃப்பில். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, காட் லீட்ஸ் our way. தேர்ட் பாயிண்ட் வந்து, காட் இஸ் ஏபிள் டு டர்ன் த ஹார்ட் ஆஃப் கிங்ஸ். எக்ஸடஸ் 14:4. பார்த்தீங்கன்னா, காட் இஸ் ஏபிள் டு டர்ன் த ஹார்ட் ஆஃப் கிங்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போது சிஎம் வந்து உங்களோட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சிஎம் வந்து ஆமாம் ஆமான்னு சொல்கிறாரு. எப்படி இருப்பீங்க நீங்கள்? எப்படி ரோடு நடப்பீங்க? எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்க? ஹாப்பியாக இருப்பீங்களா? சிக்னல் போனாலும் ஒரு இது வேணாலும், ஏன்னா சிஎம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறாருல, அவரோட ஹார்ட்டே மைண்டே உங்கள் கையில் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க?
ரொம்ப ஒரு மாதிரி நல்லா வந்து ஒரு இதுவாக ஒரு ஹாப்பியாக ஒரு எல்லாமே நல்லா முடிஞ்சிடும், சென்னையே என் கைக்குள்ள அப்படின்னு நினைப்பீங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க, கடவுள் கையில் ராஜாவோட ஹார்ட்டே இருக்கான். உண்மையாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ பவர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு. அது பாதி பேருக்கு தெரியல, தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க என்ன பண்ணோன்னு. இப்படி 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 சுற்றி அவங்களா டென்ஷன் ஆகி பதறி. கடவுள் எப்படி தெரியுமா, இந்த போட்டில் கடவுள் இயேசு படுத்துட்டு இருக்கும்போது எல்லாரும் குதிச்சாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் பாதி பேர் குதிச்சுட்டு இருக்காங்க. குதிக்கிறதுக்கு மட்டும் வந்து கவலைப்படவே மாட்டாங்க, இல்லை டென்ஷன் ஆகவே மாட்டாங்க. பக்கத்தை நம்ம தான் நினைக்கிறோம், ஏன்பா நீங்கள் டென்ஷன் ஆகிற, ஐயோ இல்லை 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 இல்லை, ஐயோ மேம் நான் என்னோட ஹஸ்பண்ட் பண்ணுறாரு பாருங்க, உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. சரி, ஐயோ என் பசங்க வந்து என்கிட்ட திருப்பி பேசுகிறாங்க பாருங்க, அவ்வளோ டென்ஷன். வெளியில் கடன் தொல்லை இருக்குது பாருங்க, அது இப்படி இது இப்படி அது இது 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 அந்த பிரச்சனையை தான் சுற்றி 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 இதே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தவிர தே நாட் ஃபோக்கஸிங் ஆன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் லைஃப். இந்த பிரச்சனைலாம் யார் பண்ணா? கடவுளை பண்ணார்? நம்ம தான் பண்ணியிருக்கோம். நம்ம தான் போய் இந்த குட்டையில் போய் உட்காந்துருக்கோம். நம்ம தானே எடுத்ததெல்லாம் பண்ணியிருக்கோம். கடவுள் உங்களை சொல்லலையே இதெல்லாம் பண்ணுறதுக்கு. நம்மளா ஓடி போய் இத்தனை இது. ஆனால் கடவுள் அப்பவும் சொல்கிறாரு, ஐ வில் ஸ்டில் கம் டு ஹெல்ப் யூ, ஐ வில் ஸ்டில் புல் யூ அப், நான் இன்னமும் நான் வரேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 3 வந்து ஹார்ட் ஆஃப் த கிங். உங்களோட முதலாளியோட ஹார்ட்டாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட மேல் அதிகாரி ஹார்ட்டாக இருக்கட்டும், உங்கள் ஹஸ்பண்ட் ஹார்ட்டாக இருக்கட்டும், கிங்கோட ஹார்ட்டே இருக்கும்போது உங்கள் புருஷனோட ஹார்ட்டு, உங்கள் பிள்ளைங்களோட ஹார்ட்டு கடவுள் மாற்ற முடியாதா? மாற்ற முடியுமா? உங்கள் முதலாளியோட ஹார்ட்டை மாற்ற முடியுமா? உங்கள் கடங்காரன் பின்னாடி துரத்துற அந்த கடங்காரோட ஹார்ட்டை மாற்ற முடியுமா? பின்னாடி வந்து உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுற ஆள், உங்கள் நேபராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாரோட ஹார்ட் வேணால் கடவுள் மாற்ற முடியுமா? ஃபாரோட ஹார்ட்டையே மாற்றினவர் மாற்ற முடியுமா முடியாதா? சொல்லுங்கள், முடியும்ல. ஸோ நம்ம பாயிண்ட் வந்து நம்ம பின்னாடி இவங்க இந்த மனுஷங்க பின்னாடி ஓடி இவங்க நம்ம திருத்தணும், இவங்க மனசுக்கு ஏற்றப்ப நம்ம நடந்துக்கணும், இந்த பிளான் பண்ணலாமா, அந்த பிளான் பண்ணலாமா, இன்றைக்கி சிரித்து பேசலாமா, நாளைக்கு வந்து கத்தி பேசலாமா, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம கடவுளை போய் பிடிச்சி, கடவுளே இதெல்லாம் என் பாயிண்ட்ஸ், இவர் என்னை கஷ்டப்படுத்துறாரு, இது நடக்குது, இவங்க வாயை நீங்கள் கட்டணும், இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும், எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணிங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஏன்னா பாதி பிரச்சனை வந்து அங்கே தான் இருக்குது. நம்ம போய் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம ஓடணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை. ஏன்னா எவ்வளோ தான் இதில் ஜனம் அவ்வளோ லட்சக்கணக்காக இருந்தாலும் பக்கெட் பக்கெட்டாக தண்ணி அள்ளி அள்ளி கொட்டினாலும் ரெட்சியில் இருக்கிற தண்ணியை வந்து ட்ரை பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு தான் வந்து இந்த ஒரு பேசேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸடஸில் அவ்வளோ உண்மைங்கிறதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இதில் வந்து இட் ப்ரூவ்ஸ் எத்தனை ஜனம் வந்தாலும், எவ்வளோ ஜனம் ஒன்றா இருந்தாலும், என்ன பண்ண முடிஞ்சாலும் கடவுளால் பண்ணக்கூடிய காரியம் வந்து கடவுளால் தான் பண்ண முடியும். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளால் முடியவே முடியாது. அதை நம்ம எவ்வளோ தூரம் ரியலைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது, நம்மளுக்கு நிம்மதி. நான் இதை கொஞ்ச நாள் முன்னாடியே ரியலைஸ் பண்ணிட்டேன். என்னால் வந்து எதுவுமே, அதுக்கு தான் நான் யாருக்கிட்டையுமே போகிறதும் கிடையாது, எந்த ஒரு உதவிக்கும், எந்த ஒரு விஷயத்துக்கும், இல்லை இதுக்கோ அதுக்கோ. ஏன்னா அது ஒரு வேஸ்ட்டு. நம்ம போய் நின்று கேட்கறதுனால அதனால ஒரு யூஸும் நடக்க போதில்லை. இல்லை டெய்லி காலையில் ஃபோன் எடுத்து 4 பேர்கிட்ட நம்ம பிரச்சனையை, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு இதை சொல்லுங்கள், எனக்கு இது வேணும் அது வேணும், வேஸ்ட்டு. என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு அதனால? சொல்லுங்கள், ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. நான் பாருங்கள், எங்கள் அம்மா, மாமியார், ஹஸ்பண்டு யாருக்கிட்டையுமே போய் பிரச்சனை சொல்கிறது கிடையாது, சொல்கிறதே கிடையாது. என் பிரச்சனை நான் கடவுள்கிட்ட பேசுகிறேன், கடவுள் எனக்கு எங்கேருந்தோ ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த சென்னையில் வந்து 16 இயர்ஸாக தனியாக நான் வந்து என் 3 பசங்களாக இருக்கட்டும், வெளியில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ சமையலுக்கு போய் தனியாக சிங்கப்பூரில் போய் அட்மிஷன் முடிச்சுட்டு வரதா இருக்கட்டும், எல்லாம் நான் ஒரு தனி பொம்பளையாக நின்று பண்ணுறேன். என் கூட யாரும் வால் பிடிக்கிறது கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது, நான் யாரையும் கூப்பிட்றதும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கார். இந்த பாடத்தை வந்து நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கற்றுக்கிட்டேன்.
ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு எல்லாரையும் போய் கேட்டுட்டு இருப்பேன், ஐயோ நான் அதை செய்யணும், எப்படி செய்யணும், இது எப்படி பண்ணணும். அது என்ன ஆக்குதுன்னா இன்னொன்று நம்மளை ரொம்ப வீக்காக்குது, ரொம்ப டிபெண்டபிளாக ஆக்குது. நம்ம எல்லாரையும் போய் வந்துல இவங்க இல்லாமல் செய்ய முடியாது, அவங்க இல்லாமல் நம்மளோட ஆஸ் விமென் அண்ட் மென் வி ஆர் ஸ்ட்ராங். நம்மளால் முடியும். நம்மளால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும். அப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடவுளை நம்பணும். ரெண்டாவது நீங்கள் உங்களை நம்பணும். ஏன்னா கடவுள் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு யாருமே தேவை கிடையாது. ஆக்சுவலாக அதான் உண்மை. உங்களுக்கு யாருமே தேவை கிடையாது. உங்களுக்கு நிஜமாக யாரும் தேவை கிடையாது. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணக்கூடிய he is more than able to do all things for you if you can pray and invite him into your life. நம்ம இங்கே அங்கே நிறைய ஓடுறதுனால நமக்கு 24 ஹவர்ஸில் நிறைய ஏற்கனவே 10 மணி நேரம் வந்து தூக்கத்துலேயும் ரெடியாகிறதுலையும் போயிடுது. மீதி மணி நேரம் வந்து வேலைக்கு போகிறதுக்கும் வரத்துக்கும் சமைக்கிறதுக்கும் இது பார்த்துக்கும் போயிடுது. மற்ற மணி நேரமும் நம்ம வந்து ஃபோனை பிடிச்சி கம்ப்ளைண்ட்டு இவங்கக்கிட்ட சொல்லணும், அவங்ககிட்ட சொல்லணும், இவங்க அட்வைஸ் கேட்கணும், அவங்க அட்வைஸ் கேட்கணும், இதையும் அதுலேயுமே போயிடுது. ப்ரேயர் நம்ம எவ்வளோ நேரம் பண்ணுறோம்? 10 நிமிஷம், 20 நிமிஷம், அரை ஹவர், இவ்வளோ தான் நடக்குது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஐயோ கடவுளே 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 நம்ம சொன்னால், ஐயோப்பா இந்த புள்ள வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளை கேட்குதுன்னு சீக்கிரமாக பிரச்சனை முடிஞ்சிடும். சீக்கிரமாக முடியும். ஏன்னா மனுஷனோட அட்வைஸ்னால நம்மளுக்கு என்னங்க யூஸு? நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்கள், நிறைய பேர் நான் பார்க்குறாங்க, ஐயோ மேடம் உங்களுக்கு என்ன மேடம் கஷ்டம், எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. உங்களுக்கு நானே சொல்கிறேன், தயவு செய்து மனுஷங்களை நம்பாதீங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் மனுஷங்களை நம்புறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் தான் ஏமாத்தம் வந்து உங்களுக்கு தான். அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அது ரிலேட்டிவாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், கடவுளை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அவர் தான் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்காக நிற்பார். என்றைக்குமே எனி ப்ராப்ளம் உங்களுக்கு முடிச்சுக்கோப்பா. ஹீலிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு லைஃப்பாக இருக்கட்டும், உங்களோட ஹார்ட் இஷ்யூஸாக இருக்கட்டும், உங்களோட இமோஷன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பணம் கஷ்டமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஏன்னா ராஜாவோட இதயமே யார் கையில் இருக்கான்? கர்த்தர் கையில் இருக்கான். ராஜாவோட இதயம். அப்படின்னா இப்போ காலத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர், சிஎம் எல்லாரோட இதையும் கர்த்தர். ஸோ நீங்கள் அங்கே போய் அவங்கள ஒரு ஆளையாக பிடிக்கிறதுக்கு பதிலாக மேனால பிடிச்சிட்டா வேலை முடியும்ல. நெக்ஸ்ட்டு வந்து when we see obstacles, God sees opportunities. நம்ம என்ன பார்க்குறோம்? நேராக குடுகுடுன்னு இவங்க ஓடி போய் இந்த பெரிய ரெட் சீயை பார்க்கும்போது, ஐயோ இது ஒரு பெரிய ஆப்ஸ்டிக்கல். ஆப்ஸ்டிக்கல்னால் என்ன? பெரிய ஒரு தடங்கள், எனக்கு பெரிய ஒரு விஷயம்னு பார்க்குறாங்க. கடவுள் என்ன பார்க்குறாரு? அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாரு. வாவ் சூப்பர், என் பசங்க வந்து நின்றுட்டாங்க, கமான் கெட் ரெடி, இப்போ நான் என் மிரக்கலை இப்போ காட்ட போகிறேன், ரெட்சியை வந்து பொழக்க போகிறேன், நடுவில் வந்து இவங்க நடக்க வைக்க போகிறேன், ஈஜிப்ஷியன்ஸை வந்து இதுக்குள்ளே தள்ள போகிறேன், எல்லாரும் பார்க்க போகிறாங்க என்னை நம்பின பிள்ளைங்க எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு. அவருக்கு வந்து இது ஒரு வாவ் மூமெண்ட், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுக்கு எப்போ பிரச்சனை வருதோ நம்ம அங்கே நின்று அந்த பிரச்சனை முன்னாடி நின்று நம்ம வந்து தலை குனியக்கூடாது, நம்ம வந்து அழுகக்கூடாது, நம்ம கிரம்பிள் பண்ணக்கூடாது, நம்ம வந்து அக்கம் பக்கத்தில் போயிட்டு சொல்லிக்கிட்டு கதைக்கும் சிம்பத்தி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம நின்று நம்ம we should pray to God, cry out to God. நம்ம அங்கே பண்ணாலே வந்து கடவுள் வந்து அதை பார்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ரெட் சீல வந்து he will give us amazing. இஸ்ரவேல் ஜனம் நடக்கும் போது அந்த சாயில் வந்து அவ்வளோ ட்ரையாக இருந்துச்சான். இப்போ நம்ம போயிட்டு பீச்சில் நிற்கிறோம் பார்த்தீங்களா, தண்ணி ஒரு நிமிஷம் வருது போகுது, அப்போவே எப்படி இருக்குது அந்த சாண்டு? கொலன்னு இருக்கா? கால் உள்ளே போதா? சில பேர் இந்த கொலுசெல்லாம் போட்டு அதுவே போயிடுதா? இவங்களது வந்து அவ்வளோ ட்ரையாக இருந்துச்சான், ரோடு மாதிரி இருந்துச்சான். நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு தண்ணி வந்து இருக்கிற ஒரு இடம் வந்து எப்போவுமே கொஞ்சம் கொலன்னு தான் இருக்கும். ஆனால் இவங்க நடந்து போகும்போது, அதுவும் அத்தனை ஜனங்க ஒரே டைமில் நடந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் தான் டீப் ஆகும், மேலே கீழே ஆகும். ஆனால் இத்தனை ஜனம் நடக்கும் போது கூட அவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு அந்த இடம். யாரும் ஒரு ஆள் முழுகலை, ஒரு ஆளோட கால் எங்கேயும் மாட்டிக்கலை, ஒரு சாவு ரெக்கார்ட் ஆகலை.
அப்படியே கூலாக நடந்து போனாங்களாம். அப்போ என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது கடவுளுக்கு. அது மாதிரி வந்து எவ்வளோ மிரக்கல்ஸ் பைபிள் முழுக்க இருக்கு, முழுக்க முழுக்க இருக்கு. அண்ட் இன்னும் நம்ம இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிறது, நியூ டெஸ்டமெண்ட்டில் வந்து த ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித்தின் அஸ். அப்போ even more we are more stronger. We should expect more. Fifth point என்னன்னா, we can focus on the problem or we can focus to trust God. நம்ம ஃபுல் டே வந்து பிரச்சனையை பற்றியே நினச்சி உக்காந்துட்டு இருக்கலாம், இல்லை இந்த கடவுள் வந்து எப்படி பிரச்சனையை முடிக்க போகிறாருன்னு நினைக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும், அவங்களுக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. எந்திரிச்சோன்னா ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தெரியுமா, ஐயோ எனக்கு இது ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு, ஐயோ என்ன மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க யாருமே இருக்க முடியாது, நான் அவ்வளோ செய்கிறேன், அவ்வளோ பிரச்சனை எனக்கு, நான் எப்படி செய்கிறேன், நான் பிரச்சனை பிரச்சனை, நான் பிரச்சனை பிரச்சனை. ஃபுல் டே காலையிலேருந்து நைட் வரைக்கும். திருப்பி அடுத்த நாள் திருப்பி போடு ஃபோனை, பாஸ்டருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, இவங்களுக்கு, அவங்களுக்கு, சித்திக்கு, மாமியாருக்கு போடு. ஏன்னா திருப்பி சொல்லணுமா, நான் பிரச்சனை இருக்கேன்னு அதை சொல்லணுமா. ஏன்னா அப்போ தான் அவங்க பாவப்படுவாங்கல்ல. அவங்க பாவப்பட்டு என்ன பண்ண போகிறாங்க, 2 வரி ஜெபம் பண்ண போகிறாங்க. ஏன் அவங்களுக்கு நீங்கள் ஃபோனை போட்டு ஒரு ஆளுக்கிட்ட சொல்கிறீங்களே, நான் உங்ககிட்ட கேட்குறேன், அந்த ஆளுக்கு பிரச்சனையே கிடையாதா? இது ஒரு சைக்கிள் மாதிரி. நீங்கள் ஃபோனை போட்டு அந்த ஆளுக்கிட்ட சொல்லுவீங்க, அந்த ஆளுக்கு ஒரு 10 பிரச்சனை இருக்கும், அந்த ஆள் இன்னொரு ஆளுக்கிட்ட சொல்லுவான், இன்னொரு ஆள் போயிட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனை. அந்த சைக்கிள் மாதிரி. இது எப்போ தான் பண்ண முடியுது பின்ன சொல்லுங்க. அதுக்கு பதிலாக யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா, ஐ எம் ஃபைன், ஐ கேன் ஹேண்டில் மை லைஃப், காட் இஸ் பிளெஸ்ட் மீ. நான் போய் என் பிரச்சனைகளை யாருக்கிட்டையுமே சொல்கிறது இல்லைங்க. எப்போ நான் சின்ன வயசு இருக்கும்போது சொல்லியிருக்கேன், நானும் தப்பு நிறைய பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணேன், நான் சொன்ன பிரச்சனையே ரொம்ப நாள் கழிச்சு எனக்கே திருப்பி வந்து சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு நீ ஒரு நாள் யோசிப்பேன், எப்போ நானே மறந்துருப்பேன், ஏன்னா கடவுள் எனக்கு அதை டெலிவர் பண்ணியிருப்பாரு. அப்போ ஞாபகம் இருக்கா, நீ வந்து கல்யாணம் பண்ணி ஒரு 3 வருஷம் கழிச்சு, ஆமாம் நீ கை குழந்தை வச்சுருந்திய, ஆமாம் அப்போ எப்படி அழுவ குழந்தையோட, அப்போ அந்த பிரச்சனையை சொன்னியே, ஓ ஆமாம்ல, நானே மறந்துருப்பேன். ஆனால் அவங்க ஞாபகம் வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக என்ன வந்தாலும் நம்ம கான்ஃபிடண்ட்டாக நின்று, ஐ எம் ஃபைன், காட் இஸ் வித் மீ, ஐ கேன் ஹேண்டில் மை ப்ராப்ளம்ஸ். நான் உலகம் உங்களை பார்த்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பீங்க. பாரு எவ்வளோ தைரியசாலி, பாரு தனியாக நின்று எப்படி வந்து கோலை சிஸ்டர் பண்ணுறாங்க, பாரு எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு நாள் அந்த புள்ள வாயில் வராது, கஷ்டம்னு வராது, ஒரு கிரம்பிளிங் வராது, இஸ்ரவேல் ஜனம் மாதிரி மர்மரிங் வராது, முணமுணுக்க மாட்டாங்க. கடவுள் ஏதோ ஒன்று இருக்கியா, அந்த அம்மா கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கியா. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த அம்மா வாயில் கஷ்டம்னு வராது தெரியுமா. போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்த வேலை வந்து போயிட்டே இருப்பாங்க. அதுதாங்க எக்ஸாம்பிள். இப்போ நம்மளும் புலம்புறோம், மற்றவங்களும் புலம்புறாங்க, சுற்றி இருக்கவங்க புலம்புறாங்க. டிவியை ரிலாக்ஸ் பண்ணான்னு சீரியல் ஆன் பண்ணால் சீரியல்லையும் அழுகுறாங்க. ஃபோனை எடுத்து ஒருத்தங்களுக்கு ஃபோனை பண்ணால் ஃபோன் பண்ணுற ஆளும் அழுதுகிட்டு இருக்கான். அவன் ஃபோனை போட்டு என்ன சொல்லுவான், 3வது ஆளுக்கிட்ட உன் பிரச்சனை, அவன் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை. என்னங்க எனக்கும் நான் ஃபோனை போட்டேங்க, எனக்கும் பிரச்சனை, பார்த்தீங்களா பக்கத்து வீட்டு மாலா அவங்களும் ஓடு காயில் அழுதாங்க. எதுக்குங்க, இதுதான் அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான். எல்லாரும் வாங்க இப்போ கூட்டாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே மனமாக நம்ம எல்லாரும் ஃபாஸ்ட் பண்ணி 10 நாள் 20 நாள் நம்ம ஜெபிக்க போகிறோம். எதுக்கு, எல்லாருக்கும் பிரச்சனைங்க. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை மகிமைப்படுத்தி, பிரச்சனையை க்ளோரிஃபை படுத்தி, பிரச்சனையை தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து பண்ண போகிறோம். இது தேவையா? நான் ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் வந்து இருக்கிற டவுட்ஸ் ரொம்ப வருஷமாக எனக்கு எனக்குள்ளே இருக்கிற எல்லா கேள்வியும் நான் கேட்குறேன். சொல்லுங்கள், இதனால் நம்ம என்ன நடக்க போகுது? அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணலாம், உங்களுக்குள்ளே இருக்கிற பவர் தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது, எக்ஸ்குள்ளேயும் இருக்குது, ஒய்க்குள்ளேயும் இருக்குது, மாலா, சீதா, கீதா, ரேச்சல், ரூத்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நம்ம எல்லாரும் ஆஸ் எக்ஸாம்பிள்ஸ் we can stand and build each other. இப்போ 3 ஸ்ட்ராங் விமன் இருக்காங்க வச்சுக்கோங்களேன்.
நாலாவது ஒருத்தங்க கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. ஒரு சபையில் 3 ஸ்ட்ராங் விமன் இல்லை 3 ஸ்ட்ராங் மென், பரவாயில்ல விடுங்க சிஸ்டர், எனக்கு பிரச்சனை வந்துச்சுக்கு, நான் இப்படி தான் பண்ணேன், வாங்க ஜெபிக்கலாம் போகலாம் விடுங்க. இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? கர்த்தர் இருக்காரு. That time we are glorifying God, not the problem. என்ன ஆயிடுது இப்போ? நம்ம பிரச்சனையை உட்காந்து பாட 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 பிரச்சனை தான் நம்ம பெருசாக க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தர் ஒரு பாட்டு ஆயிட்டாரு. நம்ம என்ன பண்ணோம்? உல்டாவை பண்ணோம். பிரச்சனையை ஒரு பக்கம் வச்சுட்டு கர்த்தரை க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். காட் இஸ் ஸோ குட். கடவுள் உங்களுக்கு தெரியுமா? அற்புதத்தை செய்கிற கடவுள். இது நடந்துச்சு, இந்த மிரக்கல் நடந்துச்சு, பைபிள் நடந்துச்சு, ஐ எம் என்கரேஜ் டுடே, நான் இதை படித்தேன், கடவுள் இதை என்கிட்ட பேசினாரு. நீங்கள் அலர்ட்டாக இருங்க. ஒரு கால் ஆச்சு அப்படி வருதாங்க நம்மளுக்கு? எல்லாரும் ஃபோன் கால் பேசுகிறீங்களா? ஒரு ஃபோன் கால் ஆச்சு, ஃபோனை எடுத்தோடனே சிஸ்டர் பிரேஸ் தி லார்ட், இந்த மாதிரி என் நான் இன்னைக்கு படித்தேன், பைபிளில் இது இருக்குது, யூ பி என்கரேஜ்ட், ஐ எம் ஆல்சோ என்கரேஜ்ட், பி அ போல்டு பர்சன், நானும் போல்டாக இருக்கேன், ஒன்றா நம்ம போகலாம், சத்ருவை நம்ம அவமானப்படுத்தலாம், இதே சொசைட்டி நம்ம தலை நிமிர்ந்து இருந்து வாழ்ந்து காட்டலாம். ஹாவ் அ வெரி குட் மார்னிங் பாயின்னு ஃபோனை யாராவது ஒரு ஆள் இப்படி வந்திருக்கா ஃபோன் கால் இது வரைக்கும்? நம்ம எல்லாமே கிறிஸ்துவ தானே? அப்படியாவது ஒரு ஆள் ஃபோன் கால் யாருக்காவது வந்திருக்கா? இல்லை நீங்கள் அது மாதிரி பண்ணியிருக்கீங்களா? பண்ணணுன்ற நான் பண்ணணும். அந்த மாதிரி பண்ண இங்கே பாருங்கள், நம்ம ஒரு சின்ன குரூப்பாக இருக்கலாம், ஆனால் நம்ம போயிட்டு பல பேரை வெளியில் இம்பேக்ட் பண்ணலாம். இங்கே வந்தோமா, பைபிளில் இருக்கிற அதே கதைங்களை கேட்டோமா, பேசினோமா, ஒருத்தருக்கு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொன்னோமா, போயிட்டுருக்கணுமா இருக்கக்கூடாது. இங்கே வந்தனா ஒரு சேஞ்ச் இருக்கணும், ஒரு மாற்றம் இருக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலும் கெட்ட ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு மீடியாக்கர் ஹாஸ்பிட்டலும் எப்படி டிசைட் பண்ணுறாங்க? எல்லாமே ஸ்டாஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், குவாலிட்டி ஆஃப் மெடிசன் கிவன், குவாலிட்டி ஆஃப் கேர், அந்த மாதிரி நீங்கள் ஒரு குவாலிட்டி பிலீவராக இருக்கணும். நீங்கள் வெயிலில் போகிறீங்களா, வாவ் இவங்களாம் என்னங்க இவங்க வித்தியாசமாக இருக்காங்க. ஆமாம், எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத ஆள் எல்லாமே இல்லை. கோடீஸ்வரனுக்கும் பிரச்சனை இருக்குது, ராஜாங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத ஆள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஷி ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் காட். ஃபோக்கஸ் மோர் ஆன் காட். வாட் இஸ் அ குட் ஹி ஹஸ் கிவன் யூ. நீங்கள் எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்து மற்ற ஒரு ஆளை மோட்டிவேட் பண்ணலாம். நான்லாம் யாரோட கதையும் இது வரைக்கும் நான் கேட்குறதுக்கு டைமும் கிடையாது, நான் கேட்குறதும் கிடையாதுங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், ஜிம் பாஸ்டர் இருக்கார் என்கிட்ட, நிறைய பேர் வருவாங்க, நான் யார் கதையும் கேட்க மாட்டேன். சொல்ல ப்ளீஸ் வேண்டாங்க, நிறைய எனக்கும் ஸ்டோரி இருக்குது. ஸ்டோரி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நானும் பேசலாம். கதை இது முடியாத கதை. இதனால இதுவுமே யாரையும் என்ன நீங்கள் உட்காந்து உங்கள் மாமியார் புருஷன் உங்கள் கதை உங்கள் பிரச்சனையை பற்றி பேசுவீங்க, நான் ஏன் பிரச்சனையை பேசுவேன். இதனால இந்த இந்த 1 hour முடிஞ்சு என்ன ஆக போகுது? உங்களுக்கும் பெனிஃபிட் கிடையாது, எனக்கும் பெனிஃபிட் கிடையாது. சும்மா ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் ஆக போகுது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன எடிஃபைங்காக பேசலாம், என்ன ஒருத்தரை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி பேசலாம். நீங்கள் வலுக்கிறீங்களா, உங்களை பிடிக்கணும் நான், சிஸ்டர் கமான் சிஸ்டர் வாங்க, நம்ம இன்னும் ஓட வேண்டிய பாதை நிறையா இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இன்னும் இப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருங்க, உங்களை பார்த்து 10 பேர் கிளம்பணும், உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் வரணும், அப்படி நம்ம நிற்கணும். பொம்பளைங்களாக இருந்தாலும் சரி, ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி. ப்ரேயர் இஸ் வைட்டல், yet sometimes God says it's time to get moving. நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ப்ரேயர் ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸடஸ் 14:15 படிங்களா. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான லைன். அதான் பைபிளை ஒரு லைனையும் நம்ம யோசித்து படிக்கணும். நீங்கள் எக்ஸடஸ் 14:15 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சொல்லியிருக்கு, God said to Moses, why are you crying out to me? Tell the Israelites to move on. சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, உட்காந்துக்கிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கிலீஷில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது, பிட்டி பாட்டி அப்படின்னு. பிட்டி பாட்டினா என்ன தெரியுமா? பிட்டினா வருத்தோட கூட்டம். எல்லாருமே வருத்தப்படுறாங்க, எல்லாருக்கும் கஷ்டம் கூட்டம். நல்லா இருக்குல்ல அந்த வேர்டு, கஷ்டம் கூட்டம். அந்த மாதிரி இங்கிலீஷில் இருக்கிற பிட்டி பாட்டி மாதிரி இது கஷ்டம் கூட்டம்.
ஒரு கூட்டம் எதுக்கு தேருதுன்னா சேர்ந்துருக்குன்னா உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், அவளுக்கும் கஷ்டம் அவளுக்கும் கஷ்டம், நம்ம எல்லாருக்குமே கஷ்டம். ஸோ நம்ம எல்லா கஷ்ட கும்பலும் ஒன்றா சேர்ந்து கஷ்டத்தை பற்றி பேசி கஷ்டத்தை பற்றி நம்ம வந்து கர்த்தரை பார்த்து அழுக போகிறோம். எப்படி அழுக போகிறோம்? 3 நாள் சாப்பிடாம அழுது அழுது ஜெபித்து உருண்டு உருண்டு அழுது ஜெபிக்க போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க நம்ம என்னன்னா கஷ்டம் கூட்டம். எப்படி இருக்குது கேட்கும் போது? உங்களுக்கே இரிட்டேட்டிங்காக இல்லை இருக்கா இல்லையா? சொல்லுங்கள், நியாயமாக சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது, நிறைய இடத்துல நடக்குது. ஃபோக்கஸ் என்னன்னா ஃபோக்கஸ் ஆடியன்ஸும் ஃபோக்கஸும் கஷ்டம். அதுக்கு தான் பாருங்கள் எக்ஸரஸில் போட்டிருக்கு, காட் வந்து மோசப்பா சொல்கிறார், வை யூ க்ரைங் அவுட் டு மீ, டெல் த இஸ்ரேலைட்ஸ் டு மூவ். இதுக்குப்பா நான் மிரக்கல் பண்ண எனக்கு நான் ரெடி. நீங்கள் அழுகதை நிறுத்திட்டு புலம்பதை நிறுத்திட்டு உன் ஸ்டாஃப் எடுத்து காட்டி காலை எடுத்து வெய்யு, அப்போ தான் பாட்டாகும். ரட்சி உட்காந்துட்டு வெளியில் உட்காந்துக்கிட்டே கத்திக்கிட்டு அழுதுகிட்டு மேலே பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. வரவ பின்னாடி வந்து உன்னை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். கரெக்டா? யோசிச்சு பாருங்கண்ணா. ஒரு சிச்சுவேஷனும் ஒரு பைபிள் நடந்துக்கிற ஒரு வார்த்தையும் நீங்கள் 2024க்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் எடுத்து யோசிச்சு பார்க்கணும். அப்போ தான் அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு பேசும். பைபிள் வந்து இட்ஸ் அ வெரி லிவிங் வேர்ட். இன்னைக்கு உயிருள்ள ஒரு வார்த்தை. அது உயிருள்ள வார்த்தை, உங்ககிட்ட பேசுகிற வார்த்தைனா நீங்கள் அதுக்கு உட்காந்து டைம் எடுத்து பேசணும், யோசிக்கணும். இப்போ நான் எப்படி தெரியுமா, ஒரு 10 இடத்துக்கு போனேன்னா எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் என் மண்டைக்குள்ளே போட்டுக்க மாட்டேன். யோசிப்பேன், இது எப்படி, இது கரெக்டா, இது என்னது, இது எதுக்கு இப்படி சொல்கிறாங்க, பைபிள் என்ன போட்டிருக்கு, இது என்ன கடவுள் என்ன சொல்கிறாரு, இது பண்ணால் கரெக்டாக ஆகுமா இல்லை இப்படி ஆகாதா. எனக்கு ஆகாதுன்னு தோணுச்சுன்னா நான் போக மாட்டேன், பண்ண மாட்டேங்க. நான் போக மாட்டேன், பண்ண மாட்டேன். பைபிள் என்ன போட்டிருக்கோம் தான் நம்ம பண்ணணும், போகணும், யோசிக்கணும். ஸோ நம்ம வந்து எல்லாரும் உட்காந்து இந்த பிட்டி பார்ட்டி, இந்த குரூப் டிஸ்கஷன் இதெல்லாம் விட்டுட்டு we have to stop crying, start moving. உட்காந்துட்டு அழுதுகிட்டு புலம்பதை நிறுத்திட்டு எந்திரிச்சு போக ஆரம்பிக்கணும். அப்போ தான் கர்த்தர் வந்து நம்ம மூலியமாக வல்லமை செய்வார். நம்மளை பார்த்தல பல பேர், வாவ் இவங்க அன்னைக்கு உட்காந்து இங்கே அழுதுட்டு இருந்தாங்களே, அன்னைக்கு வாழ்க்கையே பறி கொடுத்து தானே அங்கே உட்காந்தாங்க, ஐயோ அவங்களுக்கு தானே இந்த கஷ்டம், அவங்களுக்கு தானே மாமியார் பிரச்சனை, இவங்களுக்கு தானே புருஷன் பிரச்சனை, என்னையா இப்படி போகிறாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு மோட்டிவேட்டராக, ஒரு சைல்டு ஆஃப் காடாக தெரிவிங்க, ஒரு வித்தியாசமாக தெரிவிங்க. ஏன்னா எல்லாரும் உங்களுக்கு இப்படி போவேன்னு நினைப்பாங்க, நீங்கள் தான் அப்போ தான் இப்படி போய் காட்டணும். அதுதான் வந்து ஃபேத். ஃபேத் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ். நம்ம ப்ராக்டிக்கலாக அதை ஃபாலோ பண்ணலன்னா நம்மளுக்கு நடக்காது. அப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே தான் இருக்கணும், உட்காந்துக்கிட்டு தான் இருக்கணும். God will work powerfully on our behalf, but He often asks us for obedience first. Exodus 14:16. இங்கே பார்த்தீங்கன்னா, soon as God says, raise your staff, stretch out your hand over the sea to divide the water, so that the Israelites can go to the sea on dry ground. கடவுள் இதை மோசஸ் கிட்ட சொல்கிறாரு, உன் ஸ்டாஃபை ரேஸ் பண்ணு. ரேஸ் யோர் ஸ்டாஃப், நம்பர் 1. ஸ்ட்ரெச் அவுட் யோர் ஹேண்ட், த வாட்டர் வில் டிவைட். மோசஸ் அங்கே டவுட் பண்ணிவிட்டு, ஐயோ இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது, ஏற்கனவே இவங்க திட்டிகிட்டு இருக்காங்க, கூட்டு வந்துட்டேங்க, இதுக்கு மேலே நான் கையும் காலையும் இது பண்ணி நடக்கல வச்சுக்கோங்களேன், இவங்க அவங்க நான் சி வேண்டாம், இஜிப்ஷியன்ஸ் வேண்டாம், இவங்களே நான் அடித்து சாவடிச்சிருவாங்க, ஏன்னா ஏற்கனவே இவங்கெல்லாம் ரொம்ப கொலவரியில் இருக்காங்க அப்படின்னு நினச்சி கடவுள் வார்த்தையை கேட்காம விட்டா போச்சு. நிறைய டைம் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற வார்த்தைங்க இருக்குது பார்த்தீங்களா, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ இவங்க எல்லாம் இப்படி சொல்கிறாங்களே, நம்ம மட்டும் இப்படி செய்கிறோமே, இது கரெக்டாக தப்பா, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. கடவுள் சொல்லிட்டாரா நம்ம செய்யணும், அவ்வளோதான், சிம்பிள். கடவுள் சொல்லிட்டாரா நம்ம கேட்குறோமா,
பண்ணிடணும். பக்கத்தில் இருக்கிற ஆள் புலம்பட்டும், சுற்றி இருக்கிற ஆள் திட்டட்டும், சுச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக இருக்கட்டும். யோசிச்சு பாருங்க, சுற்றி வந்து இஸ்ரேல் கத்திக்கிட்டு இருப்பாங்க, கேங் 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 கேங், ஐயோ சாக்க போகிறோம் குதிக்க போகிறோம். பின்னாடி வந்து சத்தம், சேட்டர் சத்தம், கட 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 கடன்னு அது வந்துட்டு இருக்கு பின்னாடி. முன்னாடி அலைகள். அந்த நேரத்தில் கடவுள் சொல்கிறாரு மோசே கிட்ட, டக்குன்னு அவர் பண்ணிட்டாருனா கூட நம்மளுக்கு நிம்மதியாச்சும் இருக்கும், ஐயோ நம்ம பார்த்துட்டோம் போகலாம் அப்படின்னு. ஒன்றுமே இல்லைப்பா, நீ போய் உன் ஸ்டாஃபை தூக்கு, கையை தூக்குன்னு இவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ எப்படி இருக்கும் மோசேக்கு? அந்த மாதிரி தான் நிறைய டைம் வந்து நீங்கள் ஒரு ஆளும் ஒரு மோசே. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சுற்றி இருக்கிறவங்க ஆளை பற்றி பேச்சை தயவு செய்து கேட்காதீங்க. முன்னாடி எவ்வளோ கஷ்டம், பின்னாடி எவ்வளோ கஷ்டம். பின்னாடி இருக்கிற எஜிப்ஷியன் வந்து என்ன தெரியுமா, உங்கள் கடந்து போன வாழ்க்கை. முன்னாடி தெரியுமா, பின்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா, அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இங்கே இவ்வளோ பெரிய கடலில் நின்றுக்கிட்டு இருக்கேன். முன்ன அந்த எஜிப்ஷியன் என்னை எவ்வளோ அடித்தான்னு தெரியுமா, முன்ன எவ்வளோ பாரமான வேலை தெரியுமா, எங்கள் பசங்களெல்லாம் கொல்ல வந்தாங்க, ஐயோ காப்பாற்றி கூட்டு வந்தாங்க. இங்கே வந்தால் இங்கே இவ்வளோ பெரிய கடல். பழைய ஃப்ளாஷ்பேக்கே வேண்டாம். கூட்டு வந்துட்டார்ல கடவுள், காப்பாற்றிட்டார்ல, உயிரோடு இருக்கீங்களா, வந்துட்டீங்களா. இதுக்கு முன்னாடியும் கூட்டு போக கடவுளுக்கு முடியும்ல? முடியுமா? முடியும், அவ்வளோதான். முடியும் எடுத்து காலை எடுத்து வைங்க. என்னத்துக்காக பயப்படுறீங்க? என்னத்துக்காக கடந்து போல வாழ்க்கை? சுற்றி இருக்கவங்க கத்துறவங்க எதுக்கு? கடவுள் கையை தூக்கு காலை வைன்ட்டாரு, கையை தூக்கு காலை வை, நடந்து போயிட்டே இரு. பக்கத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனம் நீங்கள் நடந்து போயிட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தன் நடக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு நடந்துட்டான் வச்சுக்கோங்களேன். ஒருத்தங்கள பின்னாடி உங்களுக்கு பின்னாடி 10 பேர் கிளம்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு கோல்டன் சிஸ்டர் வர்றது தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு அவங்க ப்ரேயருக்கு வர்றது தான். அவங்க பின்னாடி எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள். இதுவே ஒரு எக்ஸாம்பிள் தானே. ஃபஸ்ட்டு ஒரு ஆள் ஒரு விஷயம் காரியம் பண்ணுறது தான் பெரிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மோசையா கால் எடுத்து வச்சு வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முன்னாடி 10 பேர் கிளம்பிடுவாங்க. 10 பிரியா கிளம்பிடுவாங்க, 10 ஜிம்சர் கிளம்பிடுவாங்க, 10 கோல்டா கிளம்பிடுவாங்க. நம்ம ஒரு ஆளும் ஒரு மோசையா 10 பேர் நம்மளை இழுப்பாங்க எல்லா பக்கமும். சிஸ்டர் போகாதீங்க சிஸ்டர், ரொம்ப பிரச்சனை, ஐயோ வேண்டாம் பண்ணா வேண்டாம், ஐயோ இது வேண்டாம், நிறைய குரல், இஸ்ரவேல் குரல் கேட்கும். கடந்த கால வாழ்க்கை, ஐயோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு முட்டி மோதிங்க வந்திருக்கோம். அதுவும் வரும். முன்னாடி இருக்கிற பிரச்சனை, அந்த அலைகள், அதுவும் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே அடிக்கும். அந்த அலைங்களும் எல்லாம் வரும். 3 பக்கமும் உங்களை அழுத்தம். உங்கள் கடந்து வந்த வாழ்க்கை, இப்போ இருக்கிற வாழ்க்கை, முன்னாடி இருக்கிற பிரச்சனைங்க எல்லாம் வந்து உங்களை அமுக்க ட்ரை பண்ணும். அதெல்லாம் விட்டுட்டு மோசே கேட்டார் பார்த்தீங்களா கடவுளோட குரலை, அதுதான் இந்த ஸ்டோரி. இந்த மிரக்கலோட இது வந்து கடவுள் வந்து ரெட்சியை பார்ட் பண்ண ரெடியாக இருக்கார் எல்லாருக்குமே. நம்ம எல்லாருக்குமே பிரச்சனையை வந்து சரி பண்ண ரெடியாக இருக்கார் கடவுள். சரிங்களா? பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, சுற்றி நிறைய பேர் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணி நின்றுட்டு இருக்காங்களா இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி நிறைய பேசுகிறதுக்கு. இல்லை முடியாது, வேண்டாம், ஏன் வந்தீங்க, ஏன் நின்னீங்க, பண்ணீங்க, முடியாது, எதுக்கு நீ செய்கிற, நிற்கிறாங்களா? 2வது பாயிண்ட்டு. சரி, 3வது பாயிண்ட், கடந்த கால வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கா? நினச்சி பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கா? இந்த 3த்தையும் வச்சுட்டு அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தை பேசுகிறார் பார்த்தீங்களா, ஒரு கீவேர்டு பேசுகிறார் பார்த்தீங்களா? 14:16 raise your staff, stretch out your hand, walk into the sea. அந்த நேரத்தில், அந்த டென்ஷனான டைமில் ஒரு வார்த்தையை நம்ம நிதானமாக, அதுக்கு நம்ம காமாக இருக்கணும். பாயிண்ட் 1, கடவுள் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். சுற்றி இருக்கிற ஆள் மேலே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் காமாக இருந்து அந்த குரலை கேட்டு உங்கள் மனசில் பட்டு உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஹார்ட்டில் ஹோலி ஸ்பிரிட் சொல்லி நீங்கள் காலை எடுத்து வச்சு முதல் ஆள் கிளம்புறான் பார்த்தீங்களா, பின்னாடி மொத்த ஜனமும் வந்துச்சா வரலையா? மிரக்கல் வந்துச்சா? அவ்வளோதான். இதுதான் லைஃபே. இதுதான் ஃபார்முலா. இதுதான் லைஃபோட ஃபார்முலா. ஒன்றும் யோசிக்க வேண்டிய இதுவே கிடையாது.
இன்னொன்று வந்து God will stand between us and the enemy. We never fight alone. கடவுள் எப்போவுமே நம்மளுக்கும் நம்ம சத்ருக்கும் நடுவில் எப்போவுமே கடவுள் இருக்கார். அது எப்போவுமே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். Exodus 16:19. Exodus 14:19. Then the angel of God withdrew and went behind them. பார்த்தீங்களா, இவர் குரலை கேட்ட உடனே 14 வந்து 16 கேட்டார், கையை தூக்கி கேட்டார். கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி திறக்குது. திறந்த உடனே இவனுங்க உங்கள் பின் வாழ்க்கை, கடந்து போன வாழ்க்கைங்க, பேசுகிற ஆளுங்க, துரத்துற பல சிச்சுவேஷன் உங்களை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது நீங்கள் முன்னாடி போகும்போதுன்னு என்ன பண்ணுதான் ஏஞ்சல், பில்லர் ஆஃப் க்ளவுடு, பில்லர் ஆஃப் ஃபயர் எங்கே போதான் முன்னாடியிலேருந்து பின்னாடி போய் நின்று அது உங்களை வரக்கூடாதுன்னு பார்த்துக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே என்ன தெரியுமா, நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், பின்னாடி என்ன ஆகும், முன்னாடி என்ன ஆகும், இதெல்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. எல்லாமே கர்த்தர் பார்த்துப்பாரு. அவர் பார்க்க வந்து he is more than able. பிகாஸ் ஆட்டோமேட்டிக்காக மோசஸ் வந்து கேட்டு நடக்க ஆரம்பித்த உடனே ஃபேத்தில் வந்து நீங்கள் காலை வச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம். அவர் அம்புவார் ஏஞ்சலை, அவர் ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. பின்னாடி ஏஞ்சல், க்ளவுடு பின்னாடி போயிருக்கு, ஃபயர் போயிருக்கு, எல்லாமே போயிருக்கு. மோசஸ் அம்பலையே, இல்லை இஸ்ரவேல் ஜனம் அம்பலையே, ஆட்டோமேட்டிக்காக அதுவாக போயிடுச்சு. ஸோ சில நேரங்கள் நம்ம என்னென்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தி நம்ம கவலை தான் நம்மளுக்கு ஒரு பெரிய வந்து ஸ்டம்பிளிங் பிளாக். ஏன்னா நம்ம ரொம்ப யோசிச்சு நம்ம யோசிக்கிறோம் பல விஷயங்களை பற்றி. பின்னாடி என்ன நடக்க போகுது, பக்கத்து வீட்டு ஆள் என்ன பேசுகிறான், இவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க நடக்கும், காலை உள்ளே வச்சா சப்போஸ் தண்ணிக்குள்ளே போயிடுவேனா, ஐயோ எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதே, தண்ணி எப்படி இருக்க போகுது, நான் ஐயோ ஃபஸ்ட்டு மோசே போயிட்டாரு, சரி மோசஸ் கர்த்தர் கூட இருக்காரு, நல்லா மனுஷன் அவரை மட்டும் காப்பாற்றி நம்மளெல்லாம் இந்த மனுஷன் நம்பி பின்னாடி நம்ம போனோன்னா கரெக்டாக நம்மளை மட்டும் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. இதெல்லாம் யோசிக்காதீங்க. இல்லை பாம்பு இருந்துச்சுன்னா எதுவுமே யோசிக்காதீங்க. கர்த்தர் நல்லவர், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பாதையை போட்டு கொடுத்துருக்காரு. அதுவும் எங்கே, சீல, ஓஷனில், கடலில் உங்களுக்கு ஒரு ரோடு. எங்கே போட்டார் ரோடு, கடவுளை எங்கே போட்டார், ரெட் சீல. ஒரு கடலில் உங்களுக்கு ஒரு ரோடு போட்டுருக்காருன்னா ஒழுங்காக உங்களை அந்த ரோடு எண்டு வரைக்கும் கூட்டு போக தெரியாதா? கண்டிப்பாக தெரியும்ல. அதை மட்டும் நீங்கள் நம்புங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, our God is a God of miracles. சேம் காட் தான். 14:31 Exodus 14:31. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு தான் கர்த்தர் மேலேயும் அவங்க ஊழியக்காரங்க மேலேயும் விசுவாசம் வந்துச்சான். யார், பீப்புளுக்கு. நான் என்ன சொல்கிறேன் உங்ககிட்ட, இன்னைக்கு நீங்கள் ஒரு காரம் ஒரு ஊழியக்காரங்க, இங்கே உட்காந்துட்ருக்க ஒரு ஆளும் ஒரு ஊழியக்காரங்க. நீங்கள் யாருமே வந்து சும்மா இங்கே வரல. கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்து இங்கே வந்திருக்காரு, இங்கே அமுச்சு விட்ருக்காரு. ஸோ நீங்கள் டிஸ்பிளே பண்ணுற அந்த கிரேட் பவர் கடவுள் உங்கள் மூலியமாக காட்ட போகிற உங்கள் லைஃப்பை திருப்பி போட்டு உங்களுக்கு அந்த கடலில் போடுற ரோடில் நீங்கள் நடக்கிறத பார்த்து, நீங்கள் கடவுளோட வார்த்தையை கேட்டு நடக்கிறத பார்த்து எல்லாரும் பார்த்து வாவ் என்னடா இது, இவங்க ஊழியக்காரங்க உங்களை பார்த்தோம், உங்களுக்கு இந்த பவரும் இந்த லைஃப்பும் கொடுத்த கர்த்தரை பார்த்து எல்லாருமே they will all praise God. அதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம்.
நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த மாதிரி நீங்கள் வந்து அக்கம் பக்கத்து பேச்சு நிறுத்திட்டு, நீங்கள் வேஸ்ட்டாக வந்து நெகட்டிவ் பேச நிறுத்திட்டு, கடவுள் மேலேயும் உங்கள் லைஃபோட ஃபோக்கஸ் மேலேயும் நீங்கள் வந்து நம்பிக்கை வச்சு நடந்தீங்கனாலே போதும். மை லாஸ்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் whenever we are facing, இப்போ நம்ம எப்போ வந்து எனி பாயிண்ட் இன் லைஃப் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க லைஃப்பில். இதுதான் முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பாயிண்ட்டு? நோ காட். செகண்ட் பாயிண்ட் என்னது? God leads us, correct. Third point, the heart of the king ஓட ஹார்ட்டும் அங்கே தான் இருக்குது. இதே மாதிரி இந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த 9 பாயிண்ட்ஸை ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் தீஸ் 9 பாயிண்ட்ஸ். நம்ம போயிட்டு வந்து இங்கேயும் அங்கேயும் பேசுகிறத பதிலாக இது பண்ணுறத பதிலாக நீங்கள் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஆளோட பேச்சை கேட்காம கடவுளோட பேச்சை இது பண்ணி நீங்கள் ஒரு ஆளும் ஒரு மோசியாக நிற்கலாம். உங்கள் பின்னாடி பல பேரை நீங்கள் வந்து கூட்டு போக தான் God has chosen you. You are not alone. இங்கேயே நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள் இருக்குது. போன வாட்டி சொன்னார் பாஸ்டர் 45 பேர் வந்தாங்க, கோல்டா சிஸ்டருக்கே தெரியாது யார் வந்தாங்க. அதெல்லாம் யார்? ஒரு ஆள் நீங்கள் வந்ததுனால. உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? இவங்க வந்ததுனால அவங்க வந்ததுனால ஒரு ஆள் ஒரு மோசையாக கிளம்பிட்டாங்க. கூடிய சீக்கிரம் இந்த இடமே நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா ஒரு ஆள் கிளம்பிட்டாங்க. நான் போகணும், நான் செய்யணும், நான் நிற்கணும், நான் இது பண்ணணும். இதெல்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ ஒரு மைட்டி டெலிவரன்ஸ். யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஒரு ஆள் உங்கள் குடும்பத்துக்காக வந்து நின்று நான் அக்கம் பக்கத்தில் கேட்க மாட்டேன், கர்த்தர் என்ன சொல்கிறத கேட்டு தான் என் குடும்பத்துக்காக நான் செய்வேன், என் ஹஸ்பண்டுக்கு, என் பசங்களுக்கு, என் லைஃபுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ நான் ஒரு மோசியாக நின்று செஞ்சு காட்டுவேன். நீங்கள் கிளம்பி பாருங்கள், உங்கள் லைஃப் எப்படி மாறுது பாருங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறா சொல்லுவாங்க, என்னப்பா இவங்க டக்குன்னு மாறிட்டாங்க, இவங்க பாருங்கள், இவங்க ப்ரே பண்ணுறாங்க, டக்குன்னு ஏதோ மிரக்கல் நடக்குது, போகிறாங்க, அவங்க பசங்க வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்குது, அவங்க புருஷன் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லபடியாக நடக்குது. அவங்க அக்கம் பக்கத்தில் அட்வைஸ் கேட்கறது கிடையாது, 10 பேர்கிட்ட உட்காந்து அழுகிறது கிடையாது, எந்த கூட்டு ஜபத்துக்கும் போய் உட்காந்து ஃபுல் டே 3 நாள் 4 நாள் பசியும் பட்னியோட உருறது கிடையாது. உட்காடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, கடவுள் வார்த்தையை கேட்குறாங்க, நடக்கிறாங்க. நடந்தவுடனே வந்து அவங்க கேட்பாங்க, சிஸ்டர் என்ன சிஸ்டர் உங்கள் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு சொல்லுங்கள், நானும் இப்படி ஃபாலோ பண்ணுறேன், என்ன அந்த சீக்ரெட் சொல்லுங்கன்னு பல பேர் உங்கள் பின்னாடி கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கீங்களா? இனிமே நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு மோசையாக கடவுள் வார்த்தையை மட்டும் கேட்டு தண்ணிக்குள்ளே காலை வைக்கணும், ஒரு பெரிய கடலுக்குள்ளே காலை வைக்கணும் கூட வச்சு நடந்து போயிட்டே இருக்கணும். எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா யார் பேச்சு நம்ம கேட்கணும்? யார் இதை சொல்லியிருக்கா காலை வெயின்னு? கர்த்தர். அவர் இருக்கும் போது எதை பற்றியும் பயப்படாமல் வச்சு நடந்து போயிட்டே இருங்க. உங்கள் பின்னாடி பல பேர் வருவாங்க. உங்கள் வாழ்க்கை எப்போவுமே ஒரு டெஸ்டிமனியாக இருக்கும். ஆமென், ஆமென். Thank you for joining us today in the evening service. I hope the message blessed you. Until we meet next Friday. Thank you.